எந்த விதமான ஸ்பெஷல் டூல்ஸும் இல்லாமல் ஒரு ஆர்ட் பண்ண முடியுமா? அதாவது பேசிக்கான பென்சில் எரேசரை மட்டும் வச்சுட்டு. ஸோ இது இந்த புக்கில் அந்த மாதிரி ஒரு விஷயம் போட்டிருந்தாங்க. ஸோ அதை படிக்கும்போது தான் எனக்கும் இந்த ஐடியா வந்துச்சு. ஜஸ்ட் பென்சில், இரேசர், பிளெண்டர் இதை மட்டும் வச்சுட்டு ஒரு ஆர்ட் பண்ணுறதுக்கு. என்னோடய பெரிய ஸ்கெட்ச் புக்கில் இந்த பேஜை நான் ரெண்டாக பிரிச்சுக்கிட்டேன். மார்ஜின் ஒன்று போட்டுக்கிட்டேன். பிகாஸ் அப்போ தான் டிஃபரன்ஷியேஷன் வழங்கும். இந்த பக்கம் நான் பென்சில், அதாவது நார்மல் பென்சில், இரேசர் அண்ட் பிளெண்டிங் டூல் இதை மட்டும் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த பிளெண்டிங் டூல் நானே கையில் செஞ்சது. அடுத்த பக்கம் பென்சில், டபுள் இரேசர், இது ஜெல் ரோல் பென், அதுக்கப்புறமா சார்கோல், அதுக்கான பிளேடும் யூஸ் பண்ணுவேன்னா இது ஒரு பிளெண்டர், ப்ரொஃபஷ்னல் பிளெண்டர். அப்புறமா பென்சில், இரேசர் இது எல்லாமே யூஸ் பண்ண போகிறேன். இதை மறந்துட்டேனே, ப்ரஷ், சார்கோலும் மிக்ஸ் பண்ணேன். இது எல்லாமே நான் யூஸ் பண்ணி இந்த ஆர்ட்டை கம்ப்ளீட் பண்ண போகிறேன். முதல்ல பேசிக் ஸ்கெச்சஸ் எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டதுக்கப்புறமா தான் எனக்கு கொஞ்சம் லோன்லியாக இருந்துச்சு. ஸோ அதனால் யூடியூப் போயிட்டு நம்ம ஜேகே பையாவோட ஒரு வீடியோவை போட்டுக்கிட்டேன். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் எனக்கு ட்ரா பண்ணும்போது லோன்லியாக இருக்கும். ரொம்ப சைலண்ட்டாக இருந்தாலும் எனக்கு லோன்லியாக இருக்கும். ஸோ அந்த டைம் இப்படி யூடியூப் வீடியோ போட்டுக்குவேன். ஸோ நம்ம பேசிக் டூல்ஸை எடுத்துக்கிட்டாச்சு. அப்புறமா இந்த க்ரஃபைட் பென்சிலால் தான் இந்த சைடை ஃபுல்லாகவே பண்ண போகிறேன். ஒரு கேப்பச்சீனோ அதை ஹோல்ட் பண்ணியிருக்க ஹேண்ட் தான் இது. ஸோ ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு எனக்கு இதை பார்க்க. இன்ட்ரெஸ்ட்டில் இதை பார்க்கும்போதே நல்லா இருந்துச்சு. ஸோ அதை எடுத்து பேசிக்கான லைன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறமாக மற்ற டீட்டெயிலிங் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போது யூஸ்வலி இந்த கை வரைகிறது பார்க்குற அளவுக்கு ரொம்ப ஈஸியான விஷயம்லாம் இல்லை. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் வேறு மாதிரி போயிடும். பிகாஸ் நான் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன் நிறையவே. கை அப்படியாகும் இப்படியாகும். பேசிக் லைன் ஸ்கெச்சஸ் அது எதுவுமே இல்லாமல் போனீங்கன்னு சொன்னால் கை என்ன மாதிரி ஆகுன்னு யாருக்கும் தெரியாது. நான் ஒரு தடவை எனக்கு நல்லா ஞாபகம் வரும்போது ஒரு கையை வரைகிறதுக்கு ஒரு 6 தடவை மாதிரி பேஸ் பண்ணியிருப்பேன் ஒரே நாளில். அந்த ஒரே அட்டம்ப்டில் 6 தடவை ரேஸ் பண்ணி என்னடா அதுன்னு பார்த்தா ரெஃபரன்ஸ் இமேஜ் சைடில் கார்னலாக வச்சுருந்துருக்கேன். ஸோ அதனால் அதை பார்த்து வரைஞ்சதால இப்படி ஆகிருக்கு. ஸோ இந்த பிளெண்டிங் டூலை பற்றியும் நான் சொல்லி ஆகணும். திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் அ ஸ்பெஷல் திங். ஏன்னா ஸ்ரீலங்காவில் நான் ரொம்ப தேடி பார்த்தேன். ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு இந்த ஆர்ட் ஷாப் அதெல்லாம் தெரியாது. அதுக்கப்புறமா தான் தெரிய வந்தது. ஆன்லைனில் தேடி பார்க்கும்போது எனக்கு பிளெண்டிங் டூலே கிடைக்கல. ஒரு தடவை கிடச்சிது. நான் ஆர்டர் பண்ணவுடனே எனக்கு தர முடியாது, உனக்கெல்லாம் முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணி விட்டுட்டான். அதுக்கப்புறமா நானே A4 ஷீட்ஸ் ஒரு 5-6 எடுத்து அதை ரோல் பண்ணி ஒரு பிளெண்டிங் டூலாக செஞ்சுக்கிட்டேன். எதை செய்கிறதா இருந்தாலும் அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ், அதாவது அதை செய்கிறதுக்கான மெத்தட் யூடியூப்லேயே இருக்குது. அதை வச்சு தான் இதையும் செஞ்சேன். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் எல்லாருக்குமே வர டவுட், எந்த விதமான டூல்ஸுமே இல்லாமல் இப்படி ஒரு 3 விஷயங்களை மட்டும் வச்சு இதை செய்யலாமான்னு. செஞ்செல்லாம் பார்க்கலாமே. இதுக்கான குட்டி டீட்டெயில்ஸிங்ஸ் என்ன வாய் கலருது. இதுக்கான குட்டி டீட்டெயில்ஸுங்க கூட இந்த இரேசரால் தான் நான் கொடுக்குறேன். பிகாஸ் லைக் எவ்ரி ஆர்ட் நீட்ஸ் டீட்டெயிலிங். ஸோ அதுக்கான டீட்டெயிலிங் ப்ரோசஸ் தான் இது. ட்ரா பண்ணுறது முக்கியம் இல்லை குமார், டீட்டெயிலிங் தான் ரொம்ப பிரச்சனையான ஏரியா. டைம் எடுத்துக்கும். பிகாஸ் எனக்கு அதில் என்ன பிரச்சனைனா, நான் ரொம்ப கொஞ்சம் பதட்டமான ஆள். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே பதட்டமான ஆள். எனக்கு ஒரு விஷயத்தை எடுத்தால் டக்குன்னு முடிச்சிடணும். ஸோ இந்த பொறுமை அப்படிங்கிறதுல ரொம்ப என்னை நிறைய விஷயங்கள் இந்த ட்ராயிங்கில் சோதிச்சிருக்கு. இந்த மாதிரி ஃபைன் டீட்டெயிலிங்ஸ்க்கு ஷார்ப்பான இந்த இடத்துல நாங்கள் யூஸ் பண்ணுறது பென்சில் இரேசர். அது இல்லாத காரணத்தால் ஒரு இரேசரை கட் பண்ணி அதோட ஷார்ப் பேஜஸ் தான் நான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். இல்லைன்னா இந்த இரேசரை வச்சுக்கிட்டு, நார்மல் இரேசரை வச்சுக்கிட்டு அந்த ஷார்ப் பேஜஸ் எடுக்க முடியாது. இது நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். ஸோ இது அந்த கையோட ஸ்லீவ், அதாவது ஸ்வெட்டர் மாதிரி ஒன்று போட்டுட்டு இருந்தாங்க இந்த அக்கா, அதுதான் இது. இந்த ஆர்ட்ஸ், அதாவது பென்சில் ஸ்கெச்சஸ், ட்ராயிங்ஸ் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமான விஷயம் எது தெரியுமா?
அதை தான் நான் அடுத்ததாக வரைய போகிறேன். அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை வரைஞ்சிட்டு இருக்கும்போது தான் எனக்கு அந்த ஐடியாவே வந்தது. நாடா இப்படி சோதனை பண்ணுது, சோதிக்குது. ஸோ அதையும் செஞ்சு பார்த்துடலாமே, எனக்கு அள்ளி ஒரு ஐடியா வந்துடுத்தோ. ஸோ இதை முடித்ததுக்கப்புறமா பார்க்கலாம். வில் ட்ரை. இதுதாங்க ஃபினிஷிங் ப்ராடக்ட். இந்த மாதிரி தான் இருக்குது. எஸ், பார்க்க கொஞ்சம் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. நல்லா தான் இருக்குது. கேப்பச்சினோ இட் இஸ் லைக் நான் ட்ராயிங் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படி தான் ஆரம்பித்தேன். ஸோ what do you think? இப்போது நம்ம அடுத்த வாத்தியார் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அடுத்த சைடு ட்ரா பண்ண ரெடி ஆகிட்டேன். இதுக்கு முதல்ல நான் இந்த பக்கம் ஃபுல்லாக கிராஃபைட் பென்சில் தானே யூஸ் பண்ணேன். இங்கே நான் யூஸ் பண்ணுறது HB பென்சில், HB6, HB10 இது 2 தான் நான் இங்கே மெயினாக யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த இடத்துல இதை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். இது ஒரு ப்ரொஃபஷ்னல் பிளெண்டர். இது நிறையா தேடி இருக்கும்போது ஒரு நாள் எனக்கு கிடைச்சது இந்த ஆர்ட் ஷாப். யூஸ்வலி நம்ம ஸ்டேஷ்னரி ஷாப்பில், அதாவது நம்ம புக்கு பென்சில் பேனா வாங்குகிற இடங்கள்ல எல்லாம் இந்த ஆர்ட்ஸுக்கு தேவையான சப்ளைஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கிடைக்காது. பிகாஸ் நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த பிளெண்டர் எங்கேயுமே கிடைக்கல. அதுக்கப்புறமா தேடி ஆர்ட் ஷாப்ஸ் அப்படிங்கிறது இந்த ஸ்டேஷ்னரி ஷாப்ஸை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டானது தெரிஞ்சதுக்கப்புறமா அங்கே போய் தேடி பார்த்து எடுத்தது தான் இது. அங்கே எல்லாம் இப்படி நான் கேட்குறது எல்லாமே கிடைக்கும், வேறு லெவல். ஸோ இது பேசிக் ஸ்கெட்சுக்கு அப்புறமா இந்த கையோட ஷேடிங்ஸ் கொடுத்துக்கிறேன். அந்த இடத்துல தான், இந்த மாதிரி இடங்களில் தான் பிளெண்டிங் டூல் தேவை. அதுக்கப்புறமா சார்கோல், இவரும் ஒரு முக்கியமான ஆள் தான். சார்கோல் எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு தான் தெரியும். பிகாஸ் எனக்கு பிளாக்குனாலே ஒரு ஆப்சஷன், அந்த கலர் மேலே அப்படி ஒரு ஆப்சஷன், ஏன்னே தெரியலை. தட் இஸ் சம்திங் லைக் அ பவர்ஃபுல் கலர் இந்த பேலட். என்னோடய பிளாக் கலர்லாம் நான் புதுசாக வாங்கின கலர் பென்சிலில் பிளாக் கலர், இப்போது மற்ற கலர்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கும், பிளாக் கலர் மட்டும் துணோண்டு ஆகிடும். அந்தளவுக்கு நான் பிளாக்ஸ் எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுவேன். யூஸ்வலி எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். யூஸ்வலி யூஸ் பண்ணுவாங்கள்ல, இதுதான் எனக்கு யோசிக்கிற மாதிரி, எனக்கு தோன்ற மாதிரி அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ திஸ் கைஸ் நீடபிள் எரேசர். இது சக்குரா ஆர்ட் ஷாப்லேருந்து நான் எடுத்தது, வாங்கினது. ஆர்ட் டூல்ஸ் அப்படின்னு பார்த்தாலே நம்ம நினைக்காத மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. இது ஒரு க்ளே மாதிரியான மோல்டபிள். உங்களுக்கு ஒரு சின்ன டீட்டெயில்ஸ், மைன்யூட்டான டீட்டெயில்ஸ், ஷேடிங்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு இடத்துல டார்க்காக ஷேட் பண்ணிட்டீங்கன்னா இவரை இப்படி வச்சு எடுக்கிறதால அந்த இடம் லைட் ஷேடிங் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் அ மேஜிக்கல் திங். நான் இதை நிறைய யூஸ் பண்ணுவேன் என்னோட மோஸ்ட் ஆஃப் த ஆர்ட்ஸில். பார்க்க கொஞ்சம் அக்லியாக கேவலமாக இருந்தாலும் என்ன மாதிரி இட்ஸ் எ யூஸ்ஃபுல் பர்சன். ஷேடிங்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். இதுதான் பென்சில் எரேசர். இதை நான் ரீசெண்டாக தான் வாங்கினேன். நான் வாங்க போனது என்னமோ 9300 தான். ஆனால் அவர் இங்கே 2000 rupees அப்படின்னா நான் அப்படியே வாயப்படுத்தேன். சரி, திஸ் கை ஸோ அஃபோர்டபுள். பென்சில் எரேசர் 200 சம்திங் தான் இருந்தது. அது அதனால அவரை வாங்கிட்டேன். பட் உண்மையிலே அந்த கொடுத்த பர்சன் ஒர்த்தான பர்சன். அது அந்த மைன்யூட்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே வேறு லெவலில் கொடுப்பான் செஞ்சேன். லுக் அட் தட் டிஃப்ரெண்ட். பார்த்துட்டே இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் கிராஃபைட் பென்சிலையும் HB பென்சிலோட டிஃபரன்ஸ். பிகாஸ் HB பென்சில் இஸ் ஸோ டார்க்கர் தேன் கிராஃபைட். அண்ட் ஆல்சோ நாங்கள் இந்த இடத்துல சார்கோல் இஸ் ஆப்வியஸ்லி கேம் சேஞ்சர்னு தான் நான் சொல்லுவேன். அதையும் யூஸ் பண்ணியிருக்கிறதால it looks way more detailed than the previous one. நல்ல டீட்டெயிலிங்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. உலகத்துலேயே மிக சிறந்த ட்ராயிங் எது தெரியுமா? ட்ராயிங் இல்லை, பெயிண்டிங்னு தான் இருக்குது. அதை பற்றியும் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவில் பேசிடலாம். இட்ஸ் ஸோ எக்ஸ்பென்சிவ். நீங்கள் நினச்சிக்கூட பார்க்காத மாதிரியான எக்ஸ்பென்சிவ் ட்ராயிங். ஸோ ஆர்டிஸ்டோட எஃபர்ட்டை போடுறது சும்மா இல்லை, இட்ஸ் வர்த் இட். அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் இல்லை, எவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட் ஒன்று போடுறாங்களோ அந்த அளவுக்கு அந்த ட்ராயிங்கும் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இந்த ட்ராயிங்கை பொறுத்த வரையில் எப்படி இருக்குது?
ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டுக்கு நல்ல டூல்ஸும் இருந்தால் வேறு லெவலில் ஒரு ஆர்ட் கிடைக்கும். அதுக்காக பேசிக்ஸ் டூல்ஸை மட்டுமே வச்சுட்டு எதுவும் பண்ண முடியாதுன்னு இல்லை. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ இந்த பக்கம் ஜஸ்ட் பென்சில் எரேசர் பிளெண்டர், மற்ற பக்கம் எல்லா என்னோடய ஆர்ட்ஸ் டூல் பென்சில் ஸ்கெட்ச் டூல்ஸையுமே நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். வாட் டு யூ திங்க்? கமெண்ட் பாக்ஸில் வாட் என்னடா வளர்றேன் கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா.